Okay, second round order, second match, Nirmal Memorial versus Alexander கான போட்டி. ஃபர்ஸ்ட் பால் வந்து வைட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் கட்டாயமாக ஃபயர் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு குவாலிட்டியான டீம், ரெண்டு டீமே வந்து ஒரு பெரிய வின் பண்ணியிருக்காங்க. நிர்மல் மெமோரியல் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க. NMCC. அருமையான பால் தொகுறதுன்னு தான் சொல்லணும். பம்பர மாதிரி சூப்பரான ஒரு பால். போன பால் டவுன் லைக் இருந்து, பட் இந்த பால் லென்த்தாக பிடிச்சி போட்டிருக்காரு. ஷாட் குயிக்காக ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஈஸி வின். பட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வின்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா சண்டை போடுவாங்க. நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு பால், எல்லாமே நல்லா இருக்குது. அருமையான கேம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கேம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் இங்கே ஒரு நல்ல கேம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிக் மிஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஏரியாவில் அடிச்சிருந்தாங்கன்னா 6 ரன் கிடச்சிருக்கும். பிக் மிஸ். டாட் பால். Well bowled, really well bowled. Single. Smash. கிரவுண்ட் மட்டும் ஓப்பனாக இருந்தால் இன்னும் நிறைய சிக்ஸர்ஸ் கிடைக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த பவுண்டரிஸ் இல்லாத ஒரு நல்ல ஓப்பனிங் நல்ல ஓவராக வந்திருக்கு. ஸோ டீம் அலெக்சாண்டருக்கு. ஸோ மொதல் ஓவரில் 5 ரன் வந்திருக்கு டீம் நிர்மல் மெமோரியலுக்கு. ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் கார்த்திக். ஆக்ஷன் இருக்கு. பட் இன்னும் பேட்டில் மிடில் ஃபைண்ட் அவுட் ஆகி 4-6 போல. கார்த்திக் நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஸ்ட்ரைக்கு. அதே போல் பாலு நெருப்பாக வரும். பேட்ஸ்மேனுக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் இருக்கும். இந்த மாதிரி பவுலர் நல்ல பவுலர் விளையாடுறதுக்கு. ஃபுல் டாஸ், நல்ல ஸ்மாஷ். எனாஃபா அப்படின்னா நடனா சூப்பராக கொத்தி தீன் போயிருக்காரு. கொக்கு வந்து மீனை தூக்குன மாதிரி. அருமையான ஒரு டேக்கன், நல்ல ஒரு எனர்ஜியான டேக்கன் இந்த கண்ட்ரி ரீஜனில். விக்கெட்ஸ். ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் முரளி. நல்ல ஒரு யார்கரோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவரோட பேட்லேருந்து வந்திருக்கு. ஒயிட் சிக்னல் கிடைக்குது. பெரிய டர்ன். வெரி குயிக்கர். நல்ல எனர்ஜி இருக்குது உண்மையாகவே. யார்கர் சும்மா ஒரு மாதிரி இருக்காரு. நல்லா ஆள் போகிறதும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப குயிக்கராக இருக்குது. பிளேக். சிங்கிள். வெல் போல். ரொம்ப குயிக்கராக இருந்திருக்கு. ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ஃபீல்டர்ஸும். ஸோ டாட் பால் டு எண்ட் ஓவர். இன்னொரு நல்ல ஓவர் டீம் அலெக்சாண்டர் 11க்கு. ஸோ ஓவர் நம்பர் 3. இதுவரையும் 9 ரன் வந்திருக்கு போர்டில். சூப்பரான ஹெலிகாப்டர். அது நேராக போய் கையில். கட்டாயமாக எனக்கே வருத்தமாக இருக்கும். நல்ல ஷாட். 4-6 அடிச்சிருந்தா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பர் ஷாட். பட் இருந்தாலும் சூப்பரான எஃபோர்ட் போட்டு எடுத்த ஃபீல்டருக்கு பாராட்டு. மேம் அவரோட விக்கெட் தான் இது. நல்ல பால். 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். பவுலர் 50, ஃபீல்டர் 50. விக்கெட். ஸோ விமல் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. இது வரலாம் அருமையான ஷாட். அண்ட் டீம்மேட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. ஏன்னா இது வரலாம் ரன்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தது. ஸோ ப்ரெஷர் இருந்தது. பெரிய ஹிட்டு. டீமுக்கே பெரிய ஹோப் கொடுக்கும். பிக் டர்ன். நல்ல ஒரு பால். சின்ன வேரியேஷன். லென்த்தை சேஞ்ச் பண்ணாங்க, லைட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. அருமையாக டர்ன். டாட் பால். நைஸ்லி பிளைட். ஒரு ரன் வெளில போயிருந்தா 2. ஒரே ஒரு ரன் கிடைக்குது. சிங்கிள். Oh my God! யாப்பா இறுக்கி அணைச்சி போட்டிருக்காப்ல. இருட்டா இருந்த வீட்டில் விளக்கேற்றி இருக்காப்ல. பெரிய ஷாட். 6. இதெல்லாம் போர்டில் 23 ரன் வந்திருக்கு. ஓவர் நம்பர் 4. Run out. It's wicket. Oh, shot. It's a very good shot. Distant clear. I'll go to the park now.
விக்கெட். ரொம்ப லென்த்தான இடம். நல்ல ஷாட். 6 ரன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மேலே பறக்கும் போது இருந்தது. பட் கீழே வரும்போது ஃபீல்டர் ரொம்ப சேஃபாக எடுத்துருக்காங்க. விக்கெட். மேலே விக்கெட்டுக்கான நல்ல வாய்ப்பு. ஓடு. சூப்பரான ஒரு விக்கெட். Nice ball. Very well bowled. Several points. So, over the கடைசி ball. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. சிங்கிள் டு எண்ட் ஓவர். குட் ஓவர் ஃப்ரம் தி யங்ஸ்டர். அருமையான ஒரு ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவர் நம்பர் 5. வெல் பவுல்ட். வெரி வெல் பவுல்ட். ரெண்டாவது ரனுக்கான வாய்ச்சி கட்டாயமாக இருக்கும். ரன் அவுட் மாதிரி தெரியுது. எஸ், ரன் அவுட். விக்கெட். Good shot. Oh God. என்ன சிக்னல் கொடுக்குறாங்கன்றத பார்க்கணும். 4th சிக்னல் கொடுக்குறாங்க. ஸோ போன பால் வந்து ரன் அவுட் கொடுத்துட்டாங்க. நான் 4 நினச்சி பேட்ஸ்மேன் நடந்து வந்துட்டாரு. 4 இல்லை அப்படின்னும் போது ரன் அவுட்டு கணக்காயிடுச்சு. நல்லா ஒரு ஸ்பாட்டில் பிக் பண்ணுறாங்க. விக்கெட். அங்கே எடுத்துட்டாரு. மதன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. விக்கெட். ஸ்ட்ரைக். வெரி குட் ஸ்ட்ரைக். ட்ராப். ஸ்டைலாக ட்ராப் விட்டாங்க. ரன் அவுட். ஓகே, நல்ல ஒரு bowling பர்ஃபார்மன்ஸ். 30 ரன்னுக்குள்ளே வந்திருக்கு. சேசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 33 ரன் வேணும் போர்டில் 30க்கு. நல்ல ஒரு ஷாட் மதன் கிட்ட இருந்து. பாலே வந்து 2 ரன் கொடுத்துருக்காங்க. ரன் பால் கேம். கட்டாயமாக ஒரு ஃபயர் இருக்கும். பவுலர் கிட்ட இருந்து எஃபோர்ட் போடுவாங்க. அதே போல் பேட்டர்ஸ் ஒரு 2 ஓவரில் ரொம்ப குயிக்காக 20 to 25 விளையாடினாங்க அப்படின்னா அவங்க சைடில் கேம் இருக்குது. ஸோ பேட்டாக பாலான்னு பார்த்துடலாம். பால் அருமையான ஒரு ஃபயர் தெரியுது. அடுத்த பால். கேட்ச். இட்ஸ் a call. My God. Oh God. ஈஸி கேட்ச். கட்டாயமாக பவுலர் வந்து பீஸ்ஃபுல் மைண்டில் இருக்க மாட்டார். இப்போ டென்ஷனில் இருப்பார் கேட்ச் விட்டதுக்கு. ஏன்னா நல்லா எஃபோர்ட் போடும் போது ஃபயராக இருக்கும் போது கேட்ச்லாம் எடுக்கணும். ஸோ ஒயிட் சிக்னல் கிடைக்கும். எஸ், ஒயிட். ஷாட். குட் ஷாட். தன் அணிக்காக சிறந்த முறையில் ஃபீல் செய்து கொண்டிருக்கிறார் முரளி. சூப்பர்ப்பா. பவர் ஃபீல்டிங் அண்ட் குட் ஃபீல்டிங் ரெண்டுமே ஒரே ஓவரில் அருமையான ஒரு டேக்கன். சூப்பர் வாக் ஃபீல்டர் கிட்ட இருந்து நல்ல ரன்னிங் விடாமல் எடுத்திருக்காரு. அப்ரிஷியேட்டட் பண்ணியே ஆகணும். ஸோ மதன் அன்லக்கி மூமெண்ட்ஸ். இது விக்கெட். Oh shot. It's a good connection. Distant clear இருக்கா? Yes, distant clear ஆயிடுச்சு. சிம்பிள். படகு பேட்டில் ஒன்று போட்டார். பெரிய எரா ஒன்று மாடிக்கிச்சு. ரெண்டுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓடல, ஒரு ரன்னோட செட்டில் ஆயிட்டாங்க. ஷாட் போன ஷாட் மாதிரியே இருக்கு. எஸ், 6. பவர் எங்கேயா இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக 2 ஹிட்டு. ரெண்டுமே நல்ல டைமிங்கு. அதே சமயம் தேவையான அளவுக்கு வந்து பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம். வின்னிங் ஷாட். எப்பா என்ன அடி. அவர்கிட்ட பவர் இருக்கு. அதே போல பேட்டும் நல்லா தகன்னு இருக்கு. பெரிய துடுப்பு மாதிரி இருக்கு. சிங்கிள். இன்னும் 6 ரன்.
ஸோ ஃபேவரட் ரன்ஸாக வேணும் டீமுக்கு. ஸோ இட்ஸ் அ வின்னிங் ஹிட். எஸ் இட் இஸ். ஸ்லோவாக முடிச்சிட்டாங்க. 2வது ஓவருக்குள்ளே மேட்ச் அடித்து முடிச்சிருக்காங்க. அலெக்சாண்டர் அடுத்த சுற்றுக்கு தகுதியாகிறாங்க. அருமையான ஹிட்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 யங்ஸ்டர்ஸ் ஃபினிஷ் த வாக் ஃபார் டீம் அலெக்சாண்டர். நீலா க்ளீன். நீலா அப்படியே